World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து நெப்போலியன் வரலாறு ஓகே புத்தகம் வாசிக்கலாம் வாங்க ஓகேங்களா நெப்போலியனின் வரலாறு நம்ம பார்ப்போம். Today we are going to see Napoleon's history, but in Tamil completely. In future, I will also make it in English. Okay. And anyway, thanks for watching Peace Ravi TV. So it's all about Napoleon's history. Okay. Well, before that, you see, I forgot to say this. Vanakkam, Namaste, Namaskaram, Antaniki Namaskaram, Assalamu alaikum. Srikal, bonjour, buongiorno, como stai? Ohayo gozaimasu, shang wu hao. So because of I am so much excited, because today is 14th part, I forgot to say vanakkam and all these, but still, all it's in my smile and my presence here. So it's always there, and I love you all. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராவி டிவி. இதை பாருங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுனால இந்த முதல்ல வணக்கம் சொல்றதை வந்து விட்டு போச்சு மைண்ட்ல. அதுதான் நான் இப்போ திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படியோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது 14வது பாகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ வெற்றிகரமா. அண்ட் யாரெல்லாம் வந்து 1ல இருந்து 13வது பாகம் வரைக்கும் பார்க்கலையோ அந்த பாட்டு வரைக்கும் தயவுசெய்து அதையும் பாருங்க. இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் சரி, பட் ஆனால் அதை பார்த்த பிறகு திருப்பி இந்த பாட்டையும் நீங்க பார்க்கணும் அவசியமா. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நம்ம நேரம் வந்து இப்போ நெப்போலியனோட சப்ஜெக்டுக்கு போவோம். இப்போ கடைசியா நம்ம எதுல கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாக்கா 13வது பாட்டுல என்ன சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்டா முடியும் போது இந்த 1804ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி ஓகேங்களா, நோட்டர் டேம் டி பாரிஸ் அப்படின்ற தேவாலயம் வந்து பாரிஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அங்க வந்து போப்பாண்டவர் வந்து நெப்போலியனையும் ஜோஸ்பினையும் ஃபர்ஸ்ட் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து திருமணம்லாம் வந்து போப்போடைய ஆசீர்வாதத்தில் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி முடிசூட்டு விழா எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜோஸ்பினோட வந்து கரெக்டாக முறைப்படி எல்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால வந்து அந்த தேதியில வந்து 1804வது வருஷம் 1804 டிசம்பர் 2ஆம் தேதி திரும்பி மீண்டும் பார்த்துக்கிறேன். 2ஆம் தேதி தான் 2ஆம் தேதி அன்னைக்கு ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் வந்து முடிசூட்டு விழா. ஓகே, அந்த கிரீடாம கூட வந்து ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, போப் வந்து அதை சூட்டுறதுக்கு வரதுக்கு முன்னாடி இவரே வாங்கி இவரே போட்டுக்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஹிஸ்டரி எல்லாம் வந்து திருப்பி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு வந்து கோலாகலமான விழா. எங்க பார்த்தாலும் வந்து சாரட்டு வண்டிங்களும் அதுவும் இதுவும் போப்பாண்டவர் பெரும் புள்ளிகள் வியாபாரிகள் எல்லாருமே வந்து வராங்க அந்த தேவாலயத்துக்கு. நெப்போலியன் கம்பீரமா தனியா பின்னாடி ஒரு பெரிய ஒரு கம்பீரமான வாகனத்துல வராரு, வந்து இதை முடிச்சுட்டிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த சமயத்துல இதான் லாஸ்டா முடியுது. அந்த சமயத்துல வந்து எல்லாரும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஆனா அவங்க தாய் மட்டும் வரல. அந்த முடிச்சுட்டு விழாவுக்கும் அந்த ஆசீர்வாத விஷயத்துக்கும் வந்து தாய் லெடிசியா, நெப்போலியனோட அம்மா பேர் வந்து லெடிசியா, அவங்க வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னா கோபம் ஏன் அப்படின்ற மாதிரி இந்த 13வது பாட்டை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வாதிகாரியோட அந்த அந்த சாப்டர்ல நம்ம இன்னைக்கு வந்து 14th பார்ட் 14வது பாகத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். போலாங்களா டைரக்டா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராவி டிவி. நெப்போலியனை போல அவருடைய குடும்பத்தாரால் ஜோஸ்பினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே தங்களுடைய சகோதரனின் தகுதி, திறமை, கௌரவத்துக்கு கொஞ்சம் பொருத்தமில்லாத ஒரு பெண் அவருக்கு மனைவியாக வந்து சேர்ந்து இருக்கிறாள் என்றுதான் அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். நெப்போலியன் ஊரில் இல்லாத நேரத்தில் ஜோஸ்பினின் நடத்தை அவர்களுடைய வெறும் வாய்க்கு அவள் கொடுத்த ஆட்போல் ஆகிவிட்டது. இல்ல, இந்த
பேராகிராஃபை கரெக்டாக படிக்கிறோம். அதனால தான் ஏன்னா படிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி படிக்கிறோம். நெப்போலியன் ஊரில் இல்லாத நேரத்தில் ஜோஸ்பினின் நடத்தை அவர்களுடைய வெறும் வாய்க்கு அவல் கொடுத்தாற்போல் ஆகிவிட்டது. அவல் கொடுத்தாகிவிட்டது. இவரை நெப்போலியன் மீண்டும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு ஆதங்கம். இவங்களை ஜோஸ்பினை திருப்பி நெப்போலியன் ஏற்று இருக்கக்கூடாது என்றது அவங்களோட குடும்பத்தோட ஆதங்கம். என்னதான் தேசத்துக்கே தலைவராக இருந்தாலும் வீட்டில் மாமியார் மருமகள் சண்டையை தவிர்க்க யாரால் முடியும்? கடைசி வரை நெப்போலியனால் தன்னுடைய தாய் சகோதர சகோதரிகளையும் ஜோஸ்பினையும் ஒத்து வாழச் செய்ய முடியவில்லை. இந்த கோபத்தின் உச்சமாகத்தான் நெப்போலியனின் முடிசூட்டு விழாவுக்கே வர மறுத்து விட்டார் லெடிசியா. இதனால்தான் அவன் வரல. ஜோஸ்பின் விஷயத்தில் நெப்போலியனின் ஒரே வருத்தம் அவரால் தனக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றுத்தர முடியவில்லை என்பதுதான். மெனக்கிட்டு சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்டி கொண்ட பிறகு அதற்கு ஒரு வாரிசு இல்லாவிட்டால் எப்படி? தன்னுடைய பரம்பரை தொடர்ந்து பிரான்சை ஆள முடியாமல் போய்விடுமோ என்கிற கவலையும் ஏக்கமும் நெப்போலியனை தொடர்ந்து உறுத்தி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியான அடுத்த சில வருடங்களில் அவர் பெற்ற குறிப்பிடத்தக்க இராணுவ வெற்றிகளுக்கு நடுவே இந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு மிக பெரிய குறையாக தெரிந்தது. நெப்போலியன் நினைத்திருந்தால் ஜோஸ்பினின் முந்தைய திருமணத்தின் மூலம் பிறந்த மகனை தன்னுடைய வாரிசாக அறிவித்திருக்கலாம், அல்லது தன்னுடைய சகோதரர்களில் ஒருவரது மகனை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதெல்லாம் முடியாது. தன்னுடைய ரத்தம் தான் தன்னுடைய வாரிசின் உடம்பிலும் ஓட வேண்டும் என்று நெப்போலியன் விரும்பினால் அதற்கும் ஒரு வழி இருந்தது. ஜோஸ்பின் தவிர நெப்போலியன் வாழ்க்கையில் சிநேகிதிகள், ரகசிய காதலிகள் என்று நிறைய பேர் இருந்தார்கள். அவருடைய அதிகாரப்பூர்வமற்ற அந்தப்புறம் பெரியது. அவர்களில் யார் மூலமாக வேணும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கலாம். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இதுல யார் மூலமாவது ஒரு குழந்தை பெற்றிருக்கலாம். ஆனால் தனக்கும் தன்னுடைய மனைவியாகிய சக்கரவர்த்தினிக்கும் பிறந்த குழந்தை தான் தன்னுடைய வாரிசாக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் அவர். இப்போதைய சக்கரவர்த்தினி ஜோஸ்பினால் அது முடியவில்லை. அப்படியானால் வேறு என்ன வழி? என்னதான் வழி? வேற என்னதான் வழி? முதன்முறையாக வேறொரு திருமணம் செய்து கொள்வதை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் நெப்போலியன். 1809 டிசம்பர் 15 அதாவது 1809 டிசம்பர் 15 ஜோஸ்பினிடமிருந்து முறைப்படி விவாகரத்து பெற்றார். இந்த நடவடிக்கையில் அவருக்கு முழு மன ஒப்புதல் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. எனினும் தனக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான வாரிசு வேண்டும் என்பதில் நெப்போலியன் மிக தீவிரமாக இருந்தார். 1809 டிசம்பர் 18 ஜோஸ்பின் கிட்ட இருந்து முறைப்படி விவாகரத்து பெற்று விட்டார். ஏன்னா இவருக்கு முறைப்படி அதிகாரப்பூர்வமான வாரிசு வேணுன்றதால் நெப்போலியன் இந்த தீவிரமாக இருந்தார். ஏன்னா இதுதான் ஹிஸ்டரி சொல்லுது. இந்த நடவடிக்கைகள்லாம் அவருக்கு முழு மன ஒப்புதல்லாம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த 1809 டிசம்பர் 15 டிசம்பர் 15 ஓகேயா. விவாகரத்துக்கு பிறகும் நெப்போலியன் ஜோஸ்பினுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தார். இந்த கடிதங்களின் மூலம் பிரான்சின் நலன் கருதிதான் இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்ததாகவும், அதை புரிந்து கொண்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், தன்னை வெறுக்கக்கூடாது என்றும் தொடர்ந்து வலியுறுத்த முயன்றார். இந்த கடிதங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் நெப்போலியனின் வாழ்க்கையில் ஜோஸ்பினின் அத்தியாயம் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது. சரி, இப்போது நெப்போலியனின் இரண்டாவது கல்யாணத்துக்கு வருவோம்.
பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தின் அடுத்த வாரிசுக்காகத்தான் இந்த இன்னொரு திருமணம் என்றாகிவிட்ட பிறகு அதை தனிப்பட்ட விஷயமாக வைத்திருப்பதில் அர்த்தமில்லை. நெப்போலியனின் ஆட்சி மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அவர் யாரை திருமணம் செய்து கொண்டால் நல்லது என்று கூடி விவாதித்தார்கள். அரசியல் ரீதியிலான திருமணங்களின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே நட்பு நல்லுறவு ஏற்படுவது சாத்தியம். அந்த விதத்தில் இங்கிலாந்து, ரஷ்யா அல்லது ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு இளவரசியை நெப்போலியன் மணக்கலாம் என்று இவர்கள் கருத்து தெரிவித்தனர். இங்கிலாந்து ஜென்ம விரோதி, ரஷ்யா அரச குடும்பம், நெப்போலியனுக்கு பெண் கொடுக்காது. ஆகவே மிச்சம் இருந்தது ஆஸ்திரியா தான். நெப்போலியனிடம் பல முறை போர்க்களத்தில் உதவி வாங்கிய அதே ஆஸ்திரியா தான். அதனால் என்ன? அடிக்கிற கைதானே அணைக்கும். ஜோஸ்மிடம் இருந்து விவாகரத்து பெற்ற 4 மாதங்களுக்கு பிறகு 1810 ஆண்டு ஏப்ரல் 2 1810 ஏப்ரல் 2 நெப்போலியனின் 2வது திருமணம் நடைபெற்றது. ஆஸ்திரிய இளவரசி மேரி லூயிஸை மரியா, இங்கிலீஷ்ல வந்து மரியா லூயிசா மணந்தார் நெப்போலியன். மரியா லூயிசாவை 1810 ஆண்டு ஏப்ரல் 2 மணந்தார். அவங்க வந்து ஆஸ்திரியா இளவரசி. நெப்போலியனின் வாரிசு விருப்பம் அடுத்த வருடமே நிறைவேறிவிட்டது. 1811 வருடம் மார்ச் 20 மேரி லூயிஸ் ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். 1811 மார்ச் 20 மேரி லூயிஸ் ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். தன்னுடைய வம்சத்திற்கு ஒரு தொடர்ச்சி உண்டாகிவிட்டது. பிரெஞ்சு சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த சக்கரவர்த்தி கிடைத்து விட்டார் என்று உற்சாகத்தில் மிதந்தார் நெப்போலியன். குழந்தைக்கு பிரான்சிஸ் ஜோசப் சார்லஸ் நெப்போலியன் என்று பெயர் சூட்டினார்கள். ராஜ வம்சத்தைச் சேர்ந்த குழந்தை என்பதால் 2ஆம் நெப்போலியன், நெப்போலியன் 2 என்றும் கம்பீரமாக அழைத்தார்கள். குழந்தைக்கு பேர் வந்து பிரான்சிஸ் ஜோசப் சார்லஸ் நெப்போலியன். கேட்டாங்கன்னா இதான் பேர் சொல்லணும், பிரான்சிஸ் ஜோசப் சார்லஸ் நெப்போலியன். ஸோ இவங்களை வந்து நெப்போலியன் 2ன்னு அழைச்சாங்க. ஆனால் நெப்போலியன் நினைத்தது போல் அவருடைய மகன் சக்கரவர்த்தியாகவில்லை, எந்த நாட்டையும் ஆளவில்லை. மாறாக நெப்போலியனின் வாழ்நாளிலேயே பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தின் தலைமை கிரீடம் கை மாறிவிட்டது. இந்த பாராகிராஃபை திருப்பி படிப்பு. ஆனால் நெப்போலியன் நினைத்தது போல் அவருடைய மகன் சக்கரவர்த்தியாகவில்லை, எந்த நாட்டையும் ஆளவில்லை. மாறாக நெப்போலியனின் வாழ்நாளிலேயே பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தின் அவரோட வாழ்நாளிலேயே பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தின் தலைமை கிரீடம் கைமாறிவிட்டது. அவர் வாழ்நாளிலேயே, அவர் லைஃப் டைம்லேயே வந்து அந்த கிரீடம் வந்து கைமாறிவிட்டது. இவர் பையன் வந்து சக்கரவர்த்தி எல்லாம் ஆகலை. தொடர்ச்சியாக ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருந்த நெப்போலியனின் பொது வாழ்க்கை முதன்முறையாக சரிவை சந்திக்க தொடங்கியது ரஷ்யாவில். நெப்போலியனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏன் வேலை மெனக்கிட்டு பிரான்சிலிருந்து அவ்வளவு தூரத்துக்கு படை திரட்டி கொண்டு போக முடிவெடுத்தார்? இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு முன்னர் நெப்போலியன் பெற்ற சில முக்கியமான வெற்றிகளை பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவது அவசியம். நெப்போலியன் பிரெஞ்சு சக்கரவர்த்தியாக முடி சுட்டிக் கொள்வதற்கு முன்பே இங்கிலாந்து அவருடன் செய்து கொண்டிருந்த சமாதான ஒப்பந்தமை எல்லாம் கிழித்து குப்பையில் வீசிவிட்டது. ஆஸ்திரியா, பெர்ஷியா இன்னும் சில உதிரி நாடுகளை சேர்த்து கொண்டு பிரான்சுக்கு எதிராக படையெடுக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். பதிலுக்கு நெப்போலியனும் அவர்கள் மீது படையெடுப்பதுதான் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கிலாந்து முதலைகளுக்கு தண்ணீரில் தான் பலம். ஆகவே
அனாவசியமாக வம்பு வேண்டாம் என்று நெப்போலியன் பெரும்பாலும் கரைப்பக்கமாகவே ஒதுங்கிவிட்டார். இந்த பேராவை நம்ம திருப்பி அழகா படிப்போம். பதிலுக்கு நெப்போலியனும் அவர்கள் மீது படையெடுப்பதுதான் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கிலாந்து முதலைகளுக்கு தண்ணீரில் தான் பலம். ஆகவே அனாவசியமாக வம்பு வேண்டாம் என்று நெப்போலியன் பெரும்பாலும் கரைப்பக்கமாகவே ஒதுங்கிவிட்டார். பாருங்க, 2வது தடவை படிக்கும்போது கிளியரா படிக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு தான் சொல்றது, வீட்டுல எல்லா பிள்ளைகிட்ட சொல்லுங்க, வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. நானே படிக்கும் போது அந்த பேரா ஒரு மாதிரியாவே இருந்தது. திருப்பி படிக்கும் போது என்ன சொல்றாரு, இங்கிலாந்து முதலைகளுக்கு தண்ணீரில் தான் படம், அதனால இவர் கரை பக்கமே ஒதுங்கியே இருந்திருக்கார். ஓகேங்களா? 1805 அக்டோபர் மாதம் 1805 அக்டோபர் மாதம் நெல்சன் தலைமையிலான இங்கிலாந்து கடற்படை பிரெஞ்சு கப்பல்களை தாக்கி தோற்கடித்தது. டிராஃபல்கர் என்ற இடத்தில் நடைபெற்ற இந்த போரில் நெப்போலியன் நேரடியாக பங்கேற்காவிட்டாலும் அவமானமெல்லாம் அவருக்கு தான். டிராஃபல்கர் அந்த இடத்துல இந்த போர். அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த படைகளை ஆஸ்டலிஸ் என்ற இடத்தில் சந்தித்தார் நெப்போலியன். 3 சாம்ராஜ்யங்களின் பேரரசர்கள் மோதிய இந்த போரை சக்கரவர்த்திகளின் போர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த பேராவையும் திரும்பி படிக்கும். அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த படைகளை ஆஸ்டலிஸ் என்ற இடத்தில் சந்தித்தார் நெப்போலியன். 3 சாம்ராஜ்யங்களின் பேரரசர்கள் மோதிய இந்த போரை சக்கரவர்த்திகளின் போர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆஸ்டலிஸ் போருக்கு முன்பு நெப்போலியன் ஒரு பிரமாதமான தந்திரம் செய்தார். தன்னுடைய படை மிகவும் பலவீனமாக இருப்பது போலவும், அதனால் வேறு வழி இல்லாமல் தான் சமாதானத்துக்கு தயாராகிவிட்டது போலவும் ஒரு பிரம்மையை திட்டமிட்டு உருவாக்கினார். இதை நம்பிய எதிரி நாடுகள் இதுதான் நல்ல சந்தர்ப்பம், நெப்போலியனை ஒரேடியாக ஒழித்து கட்டிவிடலாம் என்று தெம்பானார்கள். அந்த மிதப்பில் நிறைய தவறு செய்தார்கள். அதே சமயம் நெப்போலியன் தன்னுடைய படைக்கு பலம் சேர்த்து கொண்டிருந்தார். எதிராளிகள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட தனக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ளும்படி அவருடைய திட்டங்கள் தயாராகி இருந்தன. 1805 டிசம்பர் 2ஆம் தேதி ஆஸ்டலிஸ் போர் முறைப்படி தொடங்கிய போது, அதாவது 1805 டிசம்பர் 2ஆம் தேதி ஆஸ்திரேலிஸ் போர் முறைப்படை தொடங்கிய போது நெப்போலியன் விரோதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பிரெஞ்சு படையின் அளவு அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிதாக பிரம்மாண்டமாக இருந்தது. அது மட்டுமின்றி தங்களுடைய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தலைமையில் போரிடுகிறோம் என்கிற உணர்வுடன் பிரெஞ்சு வீரர்கள் முனைப்போடு போரிட்டார்கள். அது மட்டுமின்றி தங்களுடைய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தலைமையில் போரிடுகிறோம் என்கிற உணர்வுடன் பிரெஞ்சு வீரர்கள் முனைப்போடு போரிட்டார்கள். வழக்கம் போல எதிராளியை அதிர்ச்சியாலேயே தாக்கி முதல் வெற்றியை பெற்று விட்டார் நெப்போலியன். வழக்கம் போல எதிராளியை அதிர்ச்சியாலேயே தாக்கி முதல் வெற்றியை பெற்றுவிட்டார் நெப்போலியன். பிரெஞ்சு படைகளின் ஆவேச தாக்குதலை பொறுக்க முடியாமல் எதிரி படையினர் பின்வாங்கி ஓடினார்கள். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதனால் தொடக்கத்திலிருந்தே பிரெஞ்சு படையின் கை மட்டும்தான் ஓங்கி இருந்தது. அடுத்த சில மணி நேரங்களுக்குள் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்ய வீரர்களை முற்றிலுமாக ஒடுக்கி மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது பிரான்ஸ். இத்தனை பெரிய வெற்றியை நெப்போலியனே கூட எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. தன்னுடைய
அவருடைய படை வீரர்களை நினைக்கும் போது அவருக்கு பெருமை தாங்கவில்லை. அவர்களுக்கு பாராட்டுகளையும் விருதுகளையும் தாராளமாக அள்ளி வீசினார். ஆஸ்ட்ரலிட்ஜ் வெற்றியின் மூலம் ஐரோப்பாவில் தனது ஆளுமையை பிரான்ஸ் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபித்தது. இன்னும் சிறிது காலத்துக்காவது எதிரிகள் தன்னிடம் வாலாட்ட மாட்டார்கள் என்று நம்பினார் நெப்போலியன். ஆனால் அடுத்த வருடமே நெப்போலியனை எதிர்த்து இன்னொரு போர் அறிவிக்கப்பட்டது. இந்த முறை அவருக்கு எதிராக கொடி தூக்கியது பிரஷ்யா. ஏற்கனவே ஆஸ்ட்ரலிட்ஜ் போரில் பெர்சியா பங்கேற்றிருக்க வேண்டியது. ஏனோ கடைசி நேரத்தில் மனதை மாற்றிக்கொண்டு உதவி வாங்காமல் தப்பினார்கள். இந்த முறை நெப்போலியனை வீழ்த்தியே தீர்வோம் என்று படை சேர்த்துக் கொண்டு கிளம்பி வந்தார்கள். அப்போதைய பெர்சிய அரசர் 3ஆம் வில்லியமுக்கு ஃப்ரெட்ரிக் வில்லியம் III, அதாவது ஃப்ரெட்ரிக் வில்லியம் III அவர் பேரு, அப்போதைய பெர்சிய அரசர் 3ஆம் வில்லியமுக்கு கிட்டத்தட்ட நெப்போலியனின் வயதுதான். அனாவசியமாக வம்பு சண்டைக்கு போகிற பேர் வழி இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் யாருக்கும் நெப்போலியனை பிடிக்கவில்லை. இந்த பெர்சிய அரசரின் ஒரே குறை, மற்றவர்கள் சொல்வதை சுலபத்தில் நம்பிவிடுவார். இதனால் எந்த விஷயமானாலும் அவருடைய அரசி, மந்திரிமார்கள், பிற அரச குடும்பத்தினரால் கலப்பத்தில் ராஜாவின் மனத்தை மாற்றிவிட முடிந்தது. சுலபத்தில் இருங்க பாருங்க, சுலபத்தில் கலப்பத்தில் படிக்கிற இந்த பேராவை கரெக்டா படிக்கணும். இந்த பெர்சிய அரசரின் ஒரே குறை, மற்றவர்கள் சொல்வதை சுலபத்தில் நம்பிவிடுவார். இதனால் எந்த விஷயமானாலும் அவருடைய அரசி, மந்திரிமார்கள், பிற அரச குடும்பத்தினரால் சுலபத்தில் ராஜாவின் மனதை மாற்றிவிட முடிந்தது. ஓகேங்களா? இப்படி ஏதோ ஒரு பலவீனமான தருணத்தில் தான் நெப்போலியனுக்கு எதிராக படை திரட்ட முடிவெடுத்து விட்டார் 3ஆம் வில்லியம். இந்த முடிவுக்கு இங்கிலாந்து உள்ளிட்ட பிற ஐரோப்பிய நாடுகளின் முழு ஆசீர்வாதம் இருந்தது. அப்போது பெர்சிய ராணுவம் அத்தனை பலமானதாக இல்லை. ஆனாலும் நெப்போலியனை அழித்தாக வேண்டும் என்று அவர்களை முடுக்கிவிட்டார்கள். அதாவது திருப்பி இந்த பேரா படிக்கணும். ஓகே, அப்போது பெர்சிய ராணுவம் அத்தனை பலமானதாக இல்லை. ஆனாலும் நெப்போலியனை அழித்தாக வேண்டும் என்று அவர்களை முடுக்கிவிட்டார்கள். 1806 அக்டோபர் மாதம் பெர்சியாவை போரில் சந்தித்தார் நெப்போலியன். சும்மா ஒரு பேச்சுக்கு கூட இந்த இரு படைகளையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பிரெஞ்சு படையின் பலம் மிக அதிகமாக இருந்தது. பெர்சியா செய்த மிக பெரிய தவறு, தன்னுடைய நேச நாடுகளான இங்கிலாந்து அல்லது ரஷ்யாவின் உதவி வரும் வரை காத்திருக்காமல் அவசரப்பட்டு போரில் இறங்கியதுதான். கரப்பான் பூச்சியை நசுக்கி எறிவது போல் அவர்களை வீழ்த்தினார் நெப்போலியன். பாருங்க, அவங்களெல்லாம் கூட சேர்த்துன்னு இவரு அந்த ரஷ்யா, இங்கிலாந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போயிருந்தா ஓரளவுக்கு இது பண்ணிருக்கலாம். ஆனா இவர் மட்டும் தனியாக, அதாவது பெர்சிய அரசர் அந்த படை மட்டும் போய் மாட்டிடுச்சு. கரப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி வீசப்பட்டார். ஒரு செகண்ட். தேங்க்யூ. கரப்பாம்பூச்சியை நசுக்கி எறிவது போல் அவர்களை வீழ்த்தினார் நெப்போலியன். மாணவ பருவத்திலிருந்தே நெப்போலியனை மிகவும் கவர்ந்த போர் தலைவர்களில் ஒருவர் இரண்டாம் ஃப்ரெட்ரிக். 2 தலைமுறைகளுக்கு முன்னர் பெர்சியாவை ஆட்சி செய்த இவரை நெப்போலியன் தமது மானசீக குருவாக கருதி கொண்டிருந்தார். யார? 2ஆம் ஃப்ரெட்ரிக்.
மகா ஃபெட்ரிக், அதாவது ஃப்ரெட்ரிக் த கிரேட் என்று போற்றப்பட்ட இவர் போர் நுணுக்கங்களை பற்றி எழுதிய விஷயங்கள் எல்லாமே நெப்போலியனுக்கு தலைகீழ் பாடம். அவர் சொல்லித் தந்த யுத்திகளை புதுமையான விதத்தில் பயன்படுத்தி இப்போது அதே பெட்ரிக்கின் பெர்ஷிய படையை நெப்போலியனால் ஜெயித்துவிட முடிந்தது. இந்த பேராகிராஃபையும் திருப்பி நம்ம படிக்கணும். ஃப்ரெட்ரிக் த கிரேட், அதாவது மகா ஃபெட்ரிக் என்று போற்றப்பட்ட இவர் இவருடைய போர் நுணுக்கங்களை பற்றி எழுதிய விஷயங்கள் எல்லாமே நெப்போலியனுக்கு தலைகீழ் பாடம். அவர் சொல்லி தந்த யுத்திகளை புதுமையான விதத்தில் பயன்படுத்தி இப்போது அதே ஃபெட்ரிக்கின் பெர்ஷிய படைகளை நெப்போலியனால் ஜெயித்துவிட முடிந்தது. பெர்ஷியாவின் படுதோல்வி மொத்த ஐரோப்பாவுக்கும் பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. இந்த நெப்போலியனை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது என்று எல்லோருக்கும் ஒட்டுமொத்த திகைப்பில் ஆழ்ந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் முதன்முறையாக ரஷ்ய நெப்போலியனை திருப்பி படிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில்தான் முதன்முறையாக ரஷ்யா நெப்போலியனை தாக்க தீர்மானித்தது. பெர்ஷியா போலின்றி ரஷ்யா மிக பெரிய தேசம். பெர்ஷியா வேற ரஷ்யா வேற, ஓகேங்களா? பெர்ஷியா போலின்றி ரஷ்யா மிக பெரிய தேசம். அப்போதைய ஜார் மன்னர் அலெக்சாண்டர் I நெப்போலியனுக்கு எதிராக பிரம்மாண்டமான ஒரு படையை திரட்டுவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார். யாரு? அலெக்சாண்டர் I, ஜார்ஜ் மன்னர் அலெக்சாண்டர் I நெப்போலியனுக்கு எதிராக பிரம்மாண்டமான ஒரு படையை திரட்டுவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார். எல்லோரும் எதிர்பார்த்தது போல் ரஷ்யாவின் தாக்குதல் 1807 ரஷ்யாவின் தாக்குதல் நெப்போலியனுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. அவர் என்னதான் புது யுத்திகளை பயன்படுத்தி போரிட்டாலும் ரஷ்ய படையின் வலிமை குறைவதாக தெரியவில்லை. சளைக்காமல் திருப்பி தாக்கி கொண்டிருந்தார்கள். 1807 1807 மட்டும் நெப்போலியன் பலமுறை ரஷ்ய படைகளோடு போரிட வேண்டியிருந்தது. சின்ன சண்டைகளில் தொடங்கி ஐலாவ் ஃப்ரீட்லாண்ட், EYLAU ஃப்ரைட்லாண்ட், FRIEDLAND ஃப்ரைட்லாண்ட் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பெரிய போர்கள் வரை எல்லாவற்றிலும் ரஷ்யாவுக்கு ஈடு கொடுத்து போராடியது பிரெஞ்சு படை. இந்த பேராகிராஃப் திருப்பி படிப்போம். 1807 மட்டும் நெப்போலியன் பல முறை ரஷ்ய படைகளோடு போரிட வேண்டியிருந்தது. சின்ன சண்டைகளில் தொடங்கி இலாவ் ஃப்ரைட்லாண்ட் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பெரிய போர்கள் வரை எல்லாவற்றிலும் ரஷ்யாவுக்கு ஈடு கொடுத்து போராடியது பிரெஞ்சு படை. ஆனால் கடைசி வரை இந்த இரண்டு தேசங்களுமே முழுமையாக ஜெயிக்க முடியவில்லை. இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு இணையாக அவர்கள் ஆனால் கடைசி வரை இந்த இரண்டு தேசங்களுமே முழுமையாக ஜெயிக்க முடியவில்லை. இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு இணையாக அவர்கள் வேற ஏதாவது செய்து ஒரு படி மேலே ஏறி கொண்டிருந்தார்கள். நிரந்தர வெற்றி யாருடைய கண்ணுக்கும் தட்டுப்படாமல் இரு பக்கமும் மாறி மாறி பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் ஏகப்பட்ட இழப்புகள் நேர்ந்து விட்டதால் போரை நிறுத்தி சமாதானமாகிவிடலாம் என்ற முடிவு எட்டப்பட்டது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அமைதி ஒப்பந்தத்தில் நெப்போலியனும் ஜார்ஜ் அரசர் அலெக்சாண்டரும் கையெழுத்திட்டார்கள். இதன்படி பிரெஞ்சு மற்றும் ரஷ்ய சாம்ராஜ்யங்கள் இணைந்து செயல்பட தொடங்கிவிட்டதால் ஐரோப்பாவில் நெப்போலியனின் ஆதிக்கம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது.
பிரான்ஸ் தவிர மற்ற எல்லா நாடுகளுமே இரண்டாம் பட்சம்தான் என்கிற நிலைமை. போர் மூலமாகவும் சமாதான ஒப்பந்தத்தின்படியும் பிரான்சுக்கு பழக்கம் புதுசாக ஏகப்பட்ட புதிய பகுதிகள் சொந்தமாகி இருந்தன. இல்லை, இப்படி படிக்கணும். போர் மூலமாகவும் சமாதான ஒப்பந்தத்தின்படியும் பிரான்சுக்கு பழசும் புதுசுமாக ஏகப்பட்ட புதிய பகுதிகள் சொந்தமாகி இருந்தன. இங்கெல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் உறவினர்களை ஆட்சியாளர்களாக உட்கார வைத்தார் நெப்போலியன். இதையெல்லாம் பார்க்க பார்க்க இங்கிலாந்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் பற்றி கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த ஐரோப்பாவையும் நெப்போலியனுக்கு சொந்தமாக்கி விடுமோ என்று அவர்களுக்கு கவலை. இதற்கேற்ப நெப்போலியனும் ஒரு வேலை செய்தார். தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இங்கிலாந்து நாட்டு பொருள்கள் விற்பனையாகாதபடி ஒரு வர்த்தக தடை விதித்தார். தன்னுடைய இப்போதைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு எத்தனை தூரம் நெருக்கடி உண்டாக்க முடியும் என்று யோசித்து அத்தனையும் ஆத்மசுத்தியோடு செய்ய தொடங்கி விட்டார். ஆனால் இந்த நடவடிக்கை எல்லாம் நெப்போலியனுக்கு எதிராகவே திரும்பியதுதான் வினோதம். இந்த வினோதத்தை விரோதம் படிக்கிறோம், திருப்பி படிக்கிறோம். ஆனால் இந்த நடவடிக்கை எல்லாம் நெப்போலியனுக்கு எதிராகவே திரும்பியதுதான் வினோதம். இதற்கு காரணம் இங்கிலாந்து பொருள்களோடு ஒப்பிடும்போது மற்ற உள்ளூர் தயாரிப்புகள் தரம் குறைவானவை. ஆகவே மோசமான பொருள்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்ட ஐரோப்பிய மக்கள் நெப்போலியன் மீது கடுப்பானார்கள். பாருங்க, சின்ன விஷயம் எல்லாம் அந்த பொருளாதார தடெல்லாம் விதிச்ச உடனே என்னாச்சு, இவங்களோட உற்பத்தி இங்கிலாந்தோட உற்பத்தி எல்லாம் ஒப்பிடும்போது பார்த்தாக்கா அங்க இந்த உற்பத்தி எல்லாம் வந்து நல்லா அங்க அந்த ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தரம் வந்து சரியில்லை. இதனால வந்து மக்கள்லாம் வந்து கடுப்பானாங்க, ஐரோப்பிய மக்கள். இதனால் இங்கிலாந்து பொருள்கள் திருட்டுத்தனமாக பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தி வரப்பட்டன. முன்பு நல்ல சந்தையில் எவ்வளவு விற்றார்களோ அதை போல பல மடங்கு கள்ளச்சந்தையில் கிடைத்தது. ஆக இந்த முறையும் இங்கிலாந்தின் முதுகெலும்பை முறிக்கிற நெப்போலியன் திட்டம் படுதோல்வி அடைந்து விட்டது. அவர் விதிக்கும் கண்ணா பின்னா கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏற்க முடியாது என்ற பல நாடுகள் சிலிர்த்து கொண்டு எழுந்தன. இந்த விவகாரம் காரணமாக 1808 ஸ்பெயின் மீது போர் அறிவித்தார் நெப்போலியன். அங்கேயும் அவருக்கு வெற்றி கிடைத்தது உண்மைதான். ஆனால் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்த இந்த போர் காரணமாக பிரான்சுக்கு ஏகப்பட்ட இழப்புகள். அடுத்த வருடம் 1809 ஆஸ்திரியா பிரான்சுக்கு எதிராக போரில் குதித்தது. இந்த முறை அவர்கள் கிட்டத்தட்ட நெப்போலியனின் படைக்கு சமமான பலத்துடன் கிளம்பி வந்திருந்தார்கள். இதனால் நெப்போலியன் மிக கடுமையாக போராடித்தான் ஜெயிக்க முடிந்தது. இந்த காலகட்டம் முழுவதும் நெப்போலியன் தொடர்ச்சியாக ஜெயித்துக் கொண்டுதான் இருந்தார். எதிரிகள் விதவிதமாக எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் எத்தனை பெரிய படை திரட்டினாலும் யாராலும் அவரை தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் எதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது இல்லையா? பிரெஞ்சு புரட்சி தொடங்கிய பொழுதிலிருந்து பிரான்ஸ் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. நிம்மதியாக 4 மாதம் உட்கார்ந்து ஓய்வெடுக்க கூட முடியாமல் இது என்ன பிழைப்பு என்று இராணுவ வீரர்களும் ஜனங்களும் சலிப்பில் தான் இருந்தார்கள். 1811 ஆண்டு தொடங்கி பிரான்சின் புது சிநேகிதனாக 1811 திருப்பி படிக்கிறோம். 1811 ஆண்டு தொடங்கி பிரான்சின் புது சிநேகிதனான ரஷ்யாவுக்கு கொம்பு முளைத்து விட்டது. நாங்கள் தான் இந்த கூட்டணியில் பெரிய ஆள்களாகும் என்று முரண்டு பிடிக்க தொடங்கினார்கள்.
நாங்கள் தான் இந்த கூட்டணியில் பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு புரண்டு பிடிக்க தொடங்கினார். இதனால் நெப்போலியன் இங்கிலாந்து மீது விதித்த சில வர்த்தக கட்டுப்பாடுகளை ரஷ்யா அமல்படுத்தாமல் அலட்சியம் படுத்தியது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நெப்போலியனுக்கு பயங்கர கோபம். அந்த ஆள் என்ன உங்கள் மீது கோபப்படுவது என்று ஜார்மனரின் ஆதரவாளர்கள் அவரை உசுப்பி விட்டார்கள். அந்த ஆள் என்ன உங்கள் மீது கோபப்படுவது என்று ஜார்மனரின் ஆதரவாளர்கள் அவரை உசுப்பி விட்டார்கள். நம் படையோடு ஒப்பிட்டால் பிரான்ஸ் வெறும் தூசு, கொஞ்சம் மெனக்கிட்டால் நாம் அவர்களை ஆக்கிரமித்து விடலாம் என்று அவர்கள் தொடர்ந்து ஆசை காட்டிக் கொண்டிருந்தார்கள். என்னதான் மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் மகாராஜாவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சோண்டு நாடு பிடிக்கிற விருப்பம் உள்ளுக்குள் இருக்கும் தானே. பிரான்சுடன் நட்பாக செயல்படுவதை விட அவர்களை விழுங்கி விடுவதுதான் ரஷ்யாவின் எதிர்காலத்துக்கு நல்லது என்று முடிவெடுத்தார் ஜார்ஜ் மன்னர். பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்காக ரஷ்ய படைகள் தயாராகின. எல்லைகளில் ஏகப்பட்ட வீரர்களையும் ஆயுதங்களையும் கொண்டு குவிக்க தொடங்கினார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உறுதி செய்து கொண்ட நெப்போலியன் கோபத்தின் உச்சத்தில் குதித்தார். அவர்கள் என்ன நம்மை ஆக்கிரமிப்பது, நாமே அவர்கள் மீது படையெடுக்கலாம் என்று உணர்ச்சி வயப்பட்டு கிளம்பினார். நெப்போலியன் தானாக ஒரு தேசத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் போர் அறிவித்தது. கிட்டத்தட்ட அதுதான் முதல் முறை. தான் கையெழுத்திட்ட சமாதான ஒப்பந்தத்தை அவராகவே மீறியதும் அதுதான் முதல் முறை. அதாவது இந்த பேராகிராஃபில் படிப்போம். நெப்போலியன் தானாக ஒரு தேசத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் போர் அறிவித்தது கிட்டத்தட்ட அதுதான் முதல் முறை. தான் கையெழுத்திட்ட சமாதான ஒப்பந்தத்தை அவராகவே மீறியதும் அதுதான் முதல் முறை. அந்த முதல் கோணல் தான் முற்றும் கோணலாகிவிட்டது. நெப்போலியனின் சரிவுக்கான முன்னுரை அந்த ரஷ்ய போரில் எழுதப்பட்டது. ஸோ இதுதான் இந்த 14வது பாகம், 14th பாட்டு. நம்ம இதோட நெக்ஸ்ட் பார்ட், அதாவது 15வது பார்ட்ல அடுத்த முறை நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? இந்த பாட்டை நீங்க திரும்ப திரும்ப பாருங்க, அதாவது கேளுங்க. பீஸ் ரவி டிவியை கூட போட்டு கேளுங்க, இல்லை புக்ஸ் வாங்கி திருப்பி படிங்க, நீங்களும் படிங்க. நானும் ஒரு சில பேராவை கொஞ்சம் தடுமாறினாலும் திருப்பி உங்களுக்காக அந்த லைனை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் படிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் இதிலெல்லாம் இந்த நெப்போலியன் ஹிஸ்ட்ரியை வெற்றிகரமாக இவ்வளோ எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெப்போலியன், ஓகேங்களா? இவர் உலக சரித்திரம். இது இவரை பற்றியெல்லாம் படிக்கணும், அதனால் இது தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் போதுமான ஹிஸ்ட்ரி நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம இதோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம அப்புறமா போவோம். அது வரைக்கும் யாரெல்லாம் 1லேருந்து 13வது பார்ட் வரைக்கும் பார்க்கலையோ அவங்களாம் அதையும் பாருங்கள். அப்போ இந்த பாட்டை புரியும். அவர் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பிடிச்சி கட்சியில் ரஷ்யா கூட டைரெக்டாக போயிட்டு மோதி கடைசியில் இதுவாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. அப்புறமா அடுத்த பார்ட்டில் இன்னும் நல்லா வரும் அவங்களுக்கு. அப்படியே விரைவில் நம்ம நெப்போலியன் ஹிஸ்ட்ரியை முடிப்போம். ஓகேங்களா? அப்புறமா வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஓகே, எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன். வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள். நான் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை ரவி. ஓகேங்க, வேர்ல்டு பீஸ் மேக்கர். ஸோ நீங்கள் எல்லாம் வேர்ல்டு பீஸ் எனக்காக ஒரு 3 தடவை சொல்லுங்கள். ஓகே, வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். The entire world is one big family.